கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 28/2026 வியாழக்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகம் 4:31. உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். For the Lord your God is a merciful God. He will not abandon or destroy you or forget the covenant with your ancestors. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இரக்கமுள்ள தேவன் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட சில நிமிடங்கள் சில வசன ஆதாரங்களுடன் பேசி இந்த நாளை நம்மையும் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தம்முடைய இரக்கத்தை இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறபடினால் பலவிதமான அழிவுகள், ஆபத்துக்கள், நாசமோசங்கள், விக்கினங்களுக்கெல்லாம் நம்மை கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் விலக்கி தப்புவித்து மீட்டு நடத்தி வந்தார். சரி, வேதத்தின் சில வசனங்களை கேட்கலாம். லூக்கா 1:50 சொல்கிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 1 பேதுரு 2:10, நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டுடைய இரக்கம் உங்கள் மேல் என் மேல் பரிபூர்ணமாய் வெளிப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 103:8, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று வசனம் சொல்கிறது. சங்கீதம் 145:8 சொல்கிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் எல்லாம் மீண்டும் 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 அவருடைய இரக்கம் உருக்கத்தை குறித்து வேதம் சொல்கிறது. யாத்திரை 34:6, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா சத்தியமுள்ள தேவன் என்கிற வார்த்தைகள் திரும்ப திரும்ப இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இரக்கமுள்ள தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தம்முடைய இரக்கத்தை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி எல்லா விதமான தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி மறைத்து காப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், திருச்சபைகளிலும் வெளிப்பட இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் உண்டாக, ஆசீர்வாதமும் உயர்வும் மேன்மையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே பரிபூர்ணமாய் வெளிப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. போக்கில் வரத்தில் பயணங்களிலே கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பீராக. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் இந்த ஜெபம் அவளுக்கு மறுபடியும் ஃபார்வேர்ட் செய்து அனுப்பப்படுகிறதோ, யாரெல்லாம் இந்த ஊழியத்தை தேவனுடைய வார்த்தைக்காய் உதவியாய் நின்று செய்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் விசேஷமாக தேவனுடைய இரக்கம், தயவு, காருண்யம் வெளிப்பட்டிருக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. நேற்று கேள்வியும் அதற்கான பதிலும், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், யார் யாரிடத்தில்
சொன்னது. சோரா ஊரானான மனோவா கர்த்தருடைய தூதனானவரிடம் சொன்னது. நியாயாதிபதிகள் 13:12. இந்த நாளுக்கான கேள்வி: அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபையின் தேவ சமாதானம் வழி நடத்தலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.